ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நினைத்தேன் வந்தாய் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காசியம்மா சுடர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பூஜையை நீ பண்ணணும், ஆனால் ரொம்பவே கவனமாக நீ பண்ணணும். அப்படிங்கும்போது என்ன பூஜை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ ஒரு குடத்தை காட்டுறாங்க. இல்லை தீர்த்தம் தண்ணி இருக்குது, இதை நீ தலையில் சுமந்துக்கிட்டு நீ இந்த கோயிலை சுற்றி வரணும், ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே கொட்டிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை நீ ரொம்பவே கவனமாக நீ செய்யணும் அப்படிங்கவும் சுடரும் பயத்தோடையே சரிமா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தீர்த்த குடம் தண்ணியை அவங்க தலையில் சுமந்துக்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா மனகுரியை தான் காட்டுறாங்க. மனகுரி ரெண்டு லேடிங்களை கூப்பிடவும் அவங்களும் வராங்க. என்னம்மா பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே ஒரு லிக்விட் மாதிரி ஒரு பாட்டிலை காட்டுறாங்க. இந்த பாட்டில் ஒரு லிக்விட் இருக்குது, இதை தண்ணியில் கலந்துக்கிட்டு அவள் காலில் ஊற்றினோம்னா கொஞ்ச நேரத்தில் கால் ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம், அதுக்கப்புறம் அவளால் நடக்கவே முடியாது, அதுக்கப்புறம் எங்கே இந்த பூஜையை பண்ணுறதுக்கு பாதிலே நிறுத்திடுவா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை செய்ய சம்மதிக்கிறாங்க. மனோகரி இந்த குடம் தண்ணியில் இந்த லிக்விடை ஊற்றுறாங்க. இந்த தண்ணியை அவள் காலில் போய் நீங்கள் ஊற்றிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி அப்படிங்கிறாங்க. இங்கே சுடரை தான் காட்டுறாங்க. சுடர் அந்த பூஜையை செய்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த லேடிங்க பக்கத்தில் வராங்க. ஆமாம், நீங்கள் அம்மனுக்காக இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதனால் உங்கள் காலில் இந்த தண்ணியை நாங்கள் ஊற்றணும், ஊற்றிட்டு நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கவும் சுடர் சரிமா அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க மனோகரி கொடுத்த அந்த தண்ணியை அவங்க சுடரோட காலில் ஊற்றிருந்தாங்க. ஊற்றி கொஞ்ச நேரத்திலேயே சுடரோட கால் எரிய ஆரம்பிச்சிருது. ஐயோ, கால் ஃபுல்லாக ஒரே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடக்க முடியாமல் நடந்து வராங்க. இங்கே பார்த்தோம்னா குழந்தைங்கள தான் காட்டுறாங்க. எலியோட குழந்தைங்க எல்லாருமே சுடர் திரும்ப வரவே கூடாது, சுடர் பாதிலேயே அவள் காணாமல் போயிடணும், அவள் திரும்பவும் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமியை வேண்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ அஞ்சலி பாப்பா நினைக்கிறாங்க சுடர் நல்லபடியாக அந்த பூஜை செய்து முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு அவங்களும் சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மனோகரி அந்த லேடிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டீங்களா அப்படிங்கும்போது ஆமாம்மா, நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நாங்கள் ஊற்றிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மனோகரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த பூஜை பாதிலே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது சுடர் நடக்க முடியாமல் வராங்க. ஐயோ, என் கால் ஃபுல்லாக ஒரே எரிச்சலாக இருக்குது, நடக்க முடியலையே, அம்மா வேற இந்த தீர்த்தங்குணம் தண்ணியில் ஒரு சொட்டு கூட கீழே கொட்டிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த குடத்தை கீழே போடுற மாதிரிக்கே அவங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு அம்மா வராங்க. அவங்க கையில் ஒரு குடத்துல தண்ணி இருக்குது. அப்போ சுடர் பக்கத்தில் வரும்போது அந்த குடத்தை கீழே போட்டுருந்தாங்க. போட்டதுமே அவங்க கால் ஃபுல்லாக அந்த தண்ணியை ஊற்றிடவும் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அம்மா நான் தெரியாதனமா இந்த தண்ணியை இந்த குடத்துல உள்ள தண்ணியை கீழே போட்டுட்டோமா அப்படிங்கும்போது பரவாயில்லாமா அப்படின்னு சுடரும் சொல்கிறாங்க. அந்த தண்ணி அவங்க காலில் பட்டதுமே அவங்களுக்கு எரிச்சல் எல்லாமே அடங்கிடுது. அப்போ தான் தெரியுது அவங்க அம்மன் சாமி வந்திருக்காங்க அப்படின்னு. சுடர் அந்த பூஜையை நல்லபடியாக முடிச்சிடவும் காசியம்மா சொல்கிறாங்க, அந்த பூஜையை நல்லபடியாக நீ முடிச்சிட்டோமா அப்படிங்கிறாங்க. மனோகரி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ இப்படி இங்கே வந்தா, இவ அந்த பூஜையை பாதிலே முடிச்சிடும்லாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், இவ என்னன்னா ஒன்றுமே நடக்காத மாதிரிக்கு வந்துட்டு இருக்கா அப்படின்னு மனோகரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த கோயில் பூசாரி வராங்க. அப்போ எழில்கிட்டையும் அவங்க அம்மாவையும் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் வரவும் காசியம்மா இப்போ உங்களுக்கு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது சொன்னதுமே எழிலும் அவங்க அம்மாவும் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மனோகரி சுடரும் அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பூசாரி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்த கல்யாணம் செல்லுமா செல்லாதான்னு கேட்கறதுக்காக தானே வந்தீங்க. சப்போஸ் அவங்க அம்மா உங்களுக்கு இந்த கல்யாணம் செல்லும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தான் செய்யணும், ரெண்டு பேரும் பிரிஞ்சிடவே கூடாது எக்காரணத்து கொண்டும். அப்படி இல்லாமல் செல்லாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துலயே அவங்க தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிடணும், இவங்களுடைய பந்தம் இதோட முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே கூடாது, இதுக்கு உங்களுக்கு சம்மதமானு கேட்குறாங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ரெண்டாவது அம்மன் அருள் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க பேச்சை மீறி நீங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா நீங்கள் இந்த ஊரை விட்டே நாங்கள் தள்ளி வச்சிருவோம், அதுக்கப்புறமா இந்த ஊருக்கு உங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட கோபத்துக்கு நீங்கள் ஆளாயிருவீங்க, இதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு இந்த பூசாரி கேட்க. அப்போ எழில் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா சரிங்க, அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு நாங்கள் நடக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எழிலும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிக்கு இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அம்மா கண்டிப்பாக இந்த மாதிரிக்கு தான் அவங்க சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா அவங்க முடிவெடுப்பாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்கன்னா எழில் சுடரோட தான் சேர்ந்து வாழணும். இதை கேட்டதுமே மனோகரி ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க. அடுத்த அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.